வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு எக்ஸல் சூப்பர் யூசர் சீரிஸ் 6.0 அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு இன்டராக்டிவ் டேஷ்போர்ட் பண்ண போகிறோம் பைவட் டேபிளில் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்டராக்டிவ் டேஷ்போர்ட் முதல்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டிடுறேன். அதுக்கப்புறம் இது எப்படி நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பில்டு பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த இன்டராக்டிவ் டேஷ்போர்டு வந்து நார்மலாக நம்ம ஸ்லோவாக பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 45 நிமிஷம் ஆகும். நான் இந்த இன்டராக்டிவ் டேஷ்போர்டை 45 நிமிஷம் பண்ண போகிறதில்ல, ரஃப்லி ஒரு 22லேருந்து 25 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் நிறைய ஆடு பார்க்குறேன், இந்த எக்ஸல் சொல்லித்தரேன் ஏஐ டூல் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. நிஜமாவே ஏஐ டூல் பேடு நான் சொல்ல மாட்டேன், எஸ் குட் தான். நம்ம வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் உட்காரும் பொழுது நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னும் பொழுது இந்த மாதிரி ஃப்ரீ ஒரு டு சம் எக்ஸ்டென்ட் ஃப்ரீயை வச்சு நம்மளால் பேசிஸ் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்க முடியும். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த நாலேஜ் ஓரியன்டாக கொண்டு வரணும், இல்லை அதில் நீங்கள் ஒரு எக்ஸலன்சி ஆகணும்னு நினைக்கும் பொழுது ஏஐ நம்மளை பெருசாக வளர விடுற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நம்மளோட ஈஸியாக நம்ம ஒரு விஷயத்த கேட்ட உடனே கொடுத்துருது, இல்லை அது கேட்கும் போது கொடுக்கறது நமக்கு பிடிச்சது நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வருது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னீங்கன்னா, நான் இப்போ இங்கே இந்த ப்ரோக்ராம் எழுதுகிறேன். இந்த ப்ரோக்ராமுக்கு நான் ரைட்டப்பாக எழுதணும்னு எனக்கு ஆசைலாம் உண்டு, ஆனால் எனக்கு அது டைம் கிடையாது. அப்படிங்கிறதுனால இந்த கான்டென்ட்டுக்கு தேவையான விஷயங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டால் எனக்கு தேவையான ப்ரீஃபிங் எல்லாமே இதில் கிடைக்குது. ஸோ நான் இதை வந்து ரொம்ப எலிமெண்ட்ரியாக சொல்லணும்னு நினைக்கும் பொழுது நான் லைவாக என் கிளாஸாக சொல்லிட முடியும், இல்லைனா ரெக்கார்டட் யூடியூப் சேனலில் சொல்லிட முடியும். ஆனால் இது சின்ன நோட்டாகவும் நம்ம கீழே போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னும் பொழுது நான் எழுதுகிற டைம் ஜாஸ்தி ஆகும், ஆனால் டாபிக் பேசிஸில். ஏன்னா டாப்பிக்கில் போகும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு மட்டில் வரும். நம்ம எழுதும்போது நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எக்கச்சக்கமாக யோசிக்க ஆரம்பிச்சிருவோம், நம்ம எழுதுகிற அந்த ஃப்ளோ நமக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி நான் ஏஐயில் எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்தது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எங்கே அப்படி ஏஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் ஹேஷ்டாக் போடணும்னு நினைக்கும் போது நான் ரொம்ப இந்த டாபிக் மட்டும் தான் யோசித்தேன். அதுக்கப்புறம் பியாண்டாக என்னால் யோசிக்க முடியல. ஆனால் பியாண்டாக யோசிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்பார்க்குக்கு எனக்கு ஏஐ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் நிஜமாகவே என்ஜாய் பண்ணேன் ஏஐ. நிறைய நான் ஏஐ யூஸ் பண்ணுறேன், சாட் ஜிபிடி மட்டும் இல்லாமல் 2-3 எக்ஸ்ட்ரா ஏஐ யூஸ் பண்ணுறேன். ஏஐ யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நிஜமாகவே ஒரு நல்ல ஒரு அவுட்புட் இருக்கும். ஆனால் ஏஐ அப்படிங்கிறது உங்கள் நாலேஜை பெட்டர் பண்ணுறதுக்கு தவிர்த்து உங்களுக்கு இல்லாத நாலேஜ் இருக்குன்னு காட்டிக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா ஏஐயில் உங்களுக்கு வர டூலில் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலில் டூல் வரும், அதில் ரிசல்ட்டும் அடுத்த லெவலில் இருக்கும். நீங்கள் அடுத்த லெவல் ரிசல்ட்டை சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாப்பிக்கை பற்றியான ரெலவெண்ட் நாலேஜ் வச்சுக்கோங்க. இப்போ நாங்களாம் வந்து 25 வருஷம் இந்த டாப்பிக்கில் உட்காந்தாச்சு. இதில் நான் ஒரு ஏஐ ஒரு ரைட்டப் ஒன்று கொடுக்குது அப்படின்போது அதை நான் ரீட் த்ரூ பண்ணும்போது ரெலவெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் போடுவேன். அதே அகெயின் அதில் என்னோட இன்வால்மெண்ட் ஸ்டில் இருக்குது. ஏஐ எனக்கு வந்து அந்த ரைட்டப்பை கொடுத்துருது, அவ்வளோதான். அந்த ரைட்டப் கரெக்டாக இல்லை நான் நினைக்கிற சிங்கோடு இந்த இது சிங்கில் இருக்கா இதெல்லாம் வந்து தெரியணும்னா எனக்கு அந்த டாபிக் தெரிஞ்சிருந்தால் தான் அதை கொடுக்க முடியும், இல்லை கொடுக்க முடியாது. அதனால் இந்த இதில் சொல்கிறவங்க நிறைய பேர் வந்து ரொம்ப ஷார்ட்டர் ஸ்பேனில் சொல்கிறாங்க, பட் அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆகும். நான் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப லென்த்தியான டைமாக இல்லாமல் ஒரு டீசெண்டான டைமில் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி நான் ஃபுல்லாக பைவட் டேபிள் எடுக்கணும், நாளைக்கும் ஃபுல்லாக பைவட் டேபிள் எடுக்கணுன்ற ஐடியாவில் தான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி நான் பைவட் டேபிள் நம்ம இந்த கண்டென்ட்டாக எடுத்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நான் மாட்டுவேன். அப்படிங்கிறதுனால நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது பைவட் டேபிளோட இன்னொரு சின்ன சின்ன அடிஷன்ஸ். நம்ம பைவட் டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான பேஸ் டேட்டா மல்டிபிள் டேட்டா சோர்ஸ்லேருந்து வந்ததுன்னா எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறதுனால பவர் கொரி பவர் பிவட்டை பற்றி ஒரு சின்ன ஐடியா தர போகிறேன். நம்ம நாளைக்கு பார்க்குற போகிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பைவட் டேபிள் 2.0. இந்த டேட்டாவில் நாம் கண்டென்ட்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55 டேட்டா செட்டு பார்க்க போகிறோம், ப்ளஸ் பவர் பிவட் பவர் கொரி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்துருப்போம். ஸோ நம்ம ஒரு பைவட் டேபிள் கிரியேட் பண்ணுற போது அந்த ஸ்டேஜஸ் வரைக்கும் பார்த்துருப்போம். இதில் நம்ம 8th லாஜிக்லேருந்து பார்க்க போகிறோம். எப்படின்னா வந்து ஒரு பைவட் டேபிளோட ஃபார்மேட்ஸ் நம்பர் ஃபார்மேட்ஸ்லாம் டிசைன் பண்ணுவோம். நம்ம வேல்யூ ஃபில் செட்டிங்ஸை பற்றி ஒரு சின்ன ஐடியா கொடுத்துருப்பேன் நம்ம லாஸ்ட் செட்லேயே. நம்ம திரும்ப அதை ஒட்டி ரீடரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த என்டையர் டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணுறது ஒரு ஸ்டேஜாக அப்படிங்கிறது நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம்.
இது நம்மளோட பைவட் டேபிளை லிட்ரலாக கற்றுக்கிறதுக்கான ஒரு சின்ன அவென்யூவாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற லாஜிக் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு 2 லாஜிக்கை நம்மளோட பைவட் டேபிளில் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் 20-25 மினிட்ஸ் தான் முடிஞ்சிடும். ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் பற்றி பேசுகிறேன், ஆனால் நான் அதை பற்றி போட போகிறது கிடையாது. ஏன்னா நான் இங்கே வந்துட்டு லாஜிக்கல் டெஸ்ட்டில் வர சம் இஃப், கவுண்ட் இஃப், ஆவரேஜ் இஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதையே டைனமிக்கலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம டைனமிக் ஸ்பில்ட் அரே ஃபார்முலாவில் யூனிக் அண்ட் சார்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இந்த டேட்டா நான் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன், பைவட் டேபிள் ஆர் டேஷ்போர்ட் எப்படி வரும் அப்படின்னு காட்டுறதுக்காக நான் இந்த டேட்டா எடுத்துகிட்டு வரேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா மார்னிங் எடுத்த செஷன் இது. ப்ராப்ளம் நாளைக்கு இவங்க எல்லாருக்கும் உங்களுக்கும் சேர்த்து இந்த டேட்டா விசிபிலிட்டிக்கு இருக்கும். ஸோ நம்மளோட இன்டராக்டிவ் டேஷ்போர்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு அவுட்புட்டை கொண்டு வரதுக்கான முயற்சி தான். இதான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம யூஸ் பண்ண போகிற டேட்டா ஒன்று. ஸோ இதுதான் என்னோட இன்டராக்டிவ் டேஷ்போர்டோட லிஸ்ட். இதை பற்றி நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் இன்டராக்டிவ் டேஷ்போர்ட் அப்படிங்கிறது ஒரு என்டையர் டேட்டா நமக்கு மாதிரி வரும். என்கிட்ட வந்து ஒரு 8 வருஷம் டேட்டா இல்லை 9 வருஷம் டேட்டா என்கிட்ட இருக்குது. இந்த 9 வருஷம் டேட்டாவில் எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நான் ஃபில்டர் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கிறதுக்கு நான் ரைட் ஹேண்ட் சைடில் என்னோட ஸ்லைசஸ் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டேட்டா செட்டுக்கு உண்டான தேவையான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு கஸ்டமர் ப்ரொஃபைல் எனக்கு இந்த டேட்டாவே வரல. ஒரு நிமிஷம் ஒரு கேட்பா. ஓகே, நான் ஐ திங்க் நான் தேவையில்லாத ஆமாம் இதில் நமக்கு அந்த டாட் அப்படின்னு வர்றதுனால எனக்கு அந்த லிஸ்ட்டு காட்டலை. இட்ஸ் ஆல் ரைட். ஸோ இந்த மாதிரி வேரியன்ட் நமக்கு இருக்கும். இது எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் பார்க்கலாம். இதை நான் கிரியேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 டிஃப்ரெண்ட் பைவட் டேபிள் கிரியேட் பண்ணேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இயர்லி சேல்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி ரெப் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஜன் கிரியேட் பண்ணிட்டு ரெப் கிரியேட் பண்ணியிருக்கேன். கஸ்டமர், ப்ராடக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்கும் டேட்டா இங்கேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த டேட்டாவை நான் கொண்டு வர போகிறேன். இந்த டேட்டா நான் கொண்டு வரும்போது எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா நான் சேர்த்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இங்கே நான் பண்ணியிருக்கேன். இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்டராக்டிவ் டேஷ்போர்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நான் ஒரு டேட்டாவை ஒரு எண்ட் யூசருக்கு கொடுத்துட்றேன். அந்த எண்ட் யூசர் அந்த டேட்டா வச்சு அவருக்கு என்ன வேணுமோ அதை பார்த்துக்கலாம். இப்போ எங்கிட்ட டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு 2016 2024 டிசம்பர் வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ லிட்டரலாக பார்த்தீங்கன்னா 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 9 வருஷத்துக்கு உண்டான டேட்டாஸ் என்கிட்ட இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா, இது எல்லாத்தையும் நான் ஒரு ஸ்க்ரீனில் என்னோட டிஸ்பிளேடு டேட்டாவாக நான் பார்க்க நினைக்கிறேன். நம்ம சார்ட் அப்படிங்கிறது எப்பவுமே ரீடபிலிட்டியோட லெவல் ஜாஸ்தி இருக்கும். அதனால நான் சார்ட்டை கிரியேட் பண்ணி சார்ட்டெல்லாம் மூவ் பண்ணி ஒரு ஷீட்டுக்கு வச்சுட்டு அந்த ஷீட்டில் டேட்டாவை நான் இன்டராக்ட் பண்ண போகிறேன். அந்த இன்டராக்ட் பண்ணுறதோட ப்ராசஸ் தான் இந்த லிஸ்ட். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளோட அஜெண்டாவில் நான் வந்து ஒரு 5 டாபிக் எடுத்திருக்கேன். இயர்லி சேல்ஸ், ரீஜியன், கஸ்டமர், சேல்ஸ் ரெப், கஸ்டமர், ப்ராடக்ட்டு. இதில் சேல்ஸுக்கு பதிலாக நான் ப்ராஃபிட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். அதுக்கு நான் கால்குலேட் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். என்னோட முதல் பைவட் டேபிள் தான் ரொம்ப மெனக்கிட போகிறேன். அதுக்கப்புறம் முக்கால்வாசி என் பைவட் டேபிள் நான் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான ஃபீல்டு, எனக்கு தேவையான சேஞ்சஸ் மட்டும் நான் என்னோட அதர் பைவட் டேபிள்ஸில் பண்ணுவேன். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம நார்மலாக பைவட் டேபிள் கிரியேட் பண்ணும்போது நான் இது வரைக்கும் டிஃபால்ட் டைமென்ஷனை தான் முக்கால்வாசி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் நான் இப்போ கண்டினியூ பண்ண போகிறேன். என் டேட்டா ஒரு ஷீட்லையும் என்னோட ரிசல்ட் ஒரு ஷீட்லையும் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் நான் சின்ன சின்ன விஷயங்கள் நான் ரீட் அவுட் பண்ண போகிறேன். என்னோட ஷீட் நேம் மாற்றுவேன். அப்புறம் என்னோட பைவட் டேபிள் வந்த உடனே அந்த பைவட் டேபிளோட ஹெடர்ஸ் போடுவேன். அதுக்கப்புறம் அந்த ஹெடர்ஸை நான் எப்படி வந்து சார்ட் ஹெட்டிங்காக யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் அக்குமுலேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி ஒரு ஸ்லைசர் போட போகிறேன். இப்போ இனிஷியலாக ஒரு ஸ்லைசர் போட்டால் என் டேட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் நான் ஒரு 9.5 மினிட்ஸில் இருக்கேன். எவ்வளோ நேரம் ஆகுது இந்த பைவட் டேபிள் இன்ட்ராக்ஷன் டேஷ்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ நம்ம டேட்டா செட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்மளோட வழக்கமாக அப்புறமா இன்சர்ட் டேபில் போயிட்டு நான் பைவட் டேபிள் எடுத்துக்கிறேன். இது நீங்கள் வேணும்னா Alt-NVT அப்படிங்கிற கீபோர்ட் ஷார்ட்கட் மூலமாகவும் கொண்டு வரலாம். இப்போ நான் அப்படியே ஓகே கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஒரு புது ஷீட் என்னோட ஷீட்டுக்கு முன்னாடி ஓப்பன் ஆகும். நான் இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ரா டேட்டா ஷீட்டுக்கு அடுத்தது வச்சுட்டு என் ஷீட் நேம் மாற்றிக்கிறேன் இயர்லின்னு சொல்லிட்டு. என் ஷீட் நேம் ரொம்ப பெருசு பண்ண விரும்பல, ரொம்ப சின்னதாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன்.
இப்போ நான் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இயர்லின்னு டேட்டா போட்டோன்னே பார்த்தீங்கன்னா இது நான் ஹெட்டிங்கும் இங்கேயே போட்டுக்கலாம் வேணும்னா. நான் இங்கே வந்துட்டு இந்த டேட்டாவையும் நான் ஹெடர் பண்ணிக்கலாம் இங்கேயே. ஸோ ஹெட் நான் இங்கே போட்டுட்டேன் அப்படின்னா என்னோட சார்ட் வரும்போது இந்த இதே ஹெட்டிங்கை நான் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கும். அதனால் அந்த பாயிண்ட்டை நான் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து போட்டுடலாம். ஸோ வேணும்னா அது போல்ட் அண்டர்லைன்லாம் பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் லிஸ்ட் எடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நமக்கு தேவையான இந்த இயர்லி சேல்ஸ். ஆனால் சேல்ஸுக்கு பதிலாக நான் ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சேன்னா எனக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிற ஃபீல்டு இங்கே கிடையாது. ஆனால் என்னால் ஜென்ரேட் பண்ண முடியும் நான் ஒரு சின்ன ஃபார்முலா எழுதுறதுனால அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஃபார்முலா எழுத ட்ரை பண்ணுவேன். அந்த ஃபார்முலா எங்கே எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பைவட் டேபிள் அனாலிசிஸில் பண்ணலாம். பைவட் டேபிள் அனாலிசிஸ் இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணது ஒரு 2-3 விஷயம் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சர்ட் ஸ்லைசர் டைம்லைன் யூஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் சேஞ்ச் டேட்டா சோர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் லிஸ்ட் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் தொட்டிருக்க மாட்டேங்க. இப்போ நான் இதை பண்ண போட பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் ஐட்டம்ஸ் அண்ட் செட்ஸ் அப்படிங்கிற லைனில் கால்குலேட்டர் ஃபீல்டுன்னு ஒன்று பண்ணுறேன். எனக்கு புதுசாக ஒரு ஃபீல்டு இங்கே ஆட் ஆகணுங்கிறதுக்காக பண்ணுறேன். இந்த ஃபீல்டை நேம் பண்ணிக்கிறேன் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு. இது வந்து எனக்கு சேல்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் மைனஸ் பண்ணால் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால சேல்ஸ் ஃபீல்டு இன்செர்ட் பண்ணிட்டு மைனஸ் பண்ணி பர்ச்சேஸ் ஒரு ஃபீல்டு இன்செர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீல்டிங் ஆட் ஆகிடும். அதுக்கான சேல்ஸ் வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் என்னோட இயர்லி சேல்ஸ் கொண்டு வர போகிறேன். நீங்கள் இது வந்து டெக்ஸ்ட் எனக்கு நம்பர் ஃபீல்டர் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது வேல்யூவில் வந்து உட்காந்துது. நான் டேட் டிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம நேற்று பண்ணும்போது டேட்டுக்கு நான் அன்குரூப் பண்ணி வச்சுருந்தேன் முதல்ல. அதுக்கப்புறம் குரூப்டு பாயிண்ட்டை எனேபிள் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நான் அதை டிசேபிள் பண்ணலை, எனேபிளாகவே வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு இங்கே இயர்லி சேல்ஸுங்கிற வார்த்தை வரணுங்கிறதுனால எடுத்துக்கிறேன். டிக் பண்ண பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும். எனக்கு டேட் வரும், அப்புறம் எனக்கு மந்த் வரும், குவார்டர் வரும். எனக்கு இயர்லி சேல்ஸ் மட்டும்தான் வேணும். ஸோ இப்போ இயர்லி சேல்ஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் அந்த டேட்டாவை எடுத்து மர்ஜில் எடுத்துகிட்டு நான் மர்ஜ் நான் சின்ன பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு நான் 2 மர்ஜ் போட்டிருக்கேங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட டேட்டா செட் வரும். நார்மலாக பைவட் டேபிள் வந்து ஒரு பெரிய கடி என்னென்னா என் பைவட் டேபிளில் ஹெட்டர்லாம் கரெக்டாக வராது. இது ஏன் இதை மாற்ற மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நானே ஒரு 4-5 வாட்டி மைக்ரோசாஃப்ட்டுக்கு எழுதியிருக்கேன் இது ஏன் இங்கே இருக்குதுன்னு. அதுக்கு ஒன்றும் ரெஸ்பாண்டும் வராது. அப்படிலாம் ரெஸ்பாண்ட் வந்தால் ரெலவெண்ட்டாகவும் இருக்காது. அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லை. ஸோ இப்போ நான் இந்த ரோ லேபிளில் இங்கே வர இயர் அப்படின்ற பாயிண்ட் கொண்டு போகிறேன். எனக்கு இயர்ஸ் மட்டும் தான் வரணும்னு நினச்சேன்னா அதை ஃபர்தராக நான் வந்து ஒரு வாட்டி ரீநேம் பண்ணிப்பேன். எனக்கு டிஃபால்ட்டாக ரோ லேபிள் வருது. எனக்கு இப்போ இங்கே இருக்கிற ரோ லேபிளோட ஹெட்டர்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன்னா என்ன பண்ணுவேன்னா டிசைனில் வந்து ரிப்போர்ட் லேஅவுட்டில் ஷோ இன் டேபிள் ஃபார்ம் கொடுத்துருவேன். எனக்கு இங்கே இஎஸ் மட்டும்தான் வரணும்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபீல்ட் செட்டிங்கில் போய் என்னோட கேப்ஷன்ஸில் இஎஸ் தவிர்த்து வேறு எதுவும் வச்சுக்க மாட்டேன். இதில் தூக்கிடுவேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்ன திட்டாது. ஏன்னா என்னோட சோர்ஸ் நேம் வந்து இயர்ஸ் டேட்டு, எனக்கு கஸ்டம் நேம் இயர்ஸாக வச்சுருக்கேன். அதனால் இது வேறு பேராக இருக்கிறதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அலோவ் பண்ணிடும். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராஃபிட்னு வந்தால் மட்டும் போதுங்க நினைக்கிறேன். இல்லைனா என்னோட இயர்லி ப்ராஃபிட்னு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு நான் இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு என்னோட வேல்யூ ஃபில் செட்டிங்ஸ் வந்துடுவேன். இங்கே நான் வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட டேட்டா யூனிவர்சலாக மாறும். இதுக்கப்புறம் அப்டேட் பண்ண போகிற டேட்டாஸ்க்கும் இதே ஃபார்மேட்டிங் இருக்கும் அப்படிங்கிறதால பண்ணுறேன். இப்போ என் டேட்டாவில் கொண்டு வரும்போது எனக்கு இந்த ருபீஸ் சிம்பிளாக ஃபார்மேட் ஆகிருந்ததுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ருபீஸ் வந்துருச்சுங்க. இருந்தாலும் என்னோட ஃபார்மேட்டிங் கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு நம்பர் ஃபார்மேட் வந்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்டிங் இருக்குது. அதனால இதை அப்படியே நான் விட்டுறேன். இதை நான் மாற்றலை. இப்போ எனக்கு தேவையான டேட்டாஸ்லாம் வந்துருச்சு. இப்போ நான் அதில் 2 விஷயம் பண்ண போகிறேன். இந்த டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் டாப் இயர் பாட்டம் இயர்னு கண்டுபிடிக்க முடியாது. இல்லைன்னா ஃபில்ட்ரேஷன் பண்ணணும்னு நினச்சேன்னா அதுவும் எனக்கு கடியாக இருக்கும். அதனால நான் என்ன பண்ணேன்னா இங்கேயே வரும்பொழுது நான் Alt F1 கொடுத்து நம்ம சார்ட்ஸை கொண்டு வந்துடுறேன். நீங்கள் சார்ட்ஸ் கொண்டு வரீங்க அப்படின்னா 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூல் நம்பர் 1, என் கர்சர் வந்து பைவட் டேபிளில் வச்சதுக்கப்புறம் சார்ட் கொடுங்க. வெளியே இங்கே வச்சு கொடுத்தீங்கன்னா பிளாங்காக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வச்சு Alt F1 கொடுத்தேன்னா பிளாங்காக சார்ட் வரும். சார்ட்டில் ஒன்றும் இருக்காது. அதனால தயவு செஞ்சு நீங்கள் சூஸ் பண்ணும்போது டேட்டா இருக்கிற பிளேஸாக கர்சர் வச்சதுக்கு அப்புறம் ரன் பண்ணுங்க. அகைன் பைவட் டேபிள் இப்படி குப்பையாக வந்ததோ கிட்டத்தட்ட பைவட் சார்ட்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி குப்பையாக தான் வரும். இதை நான் பெட்டர் பண்ணுறதுக்கு தேவையில்லாத ஃபீல்ட்லாம் தூக்கிடுறேன். நம்ம டோட்டல் வேண்டாம், எனக்கு அந்த பேக்ரவுண்ட் லைன்ஸ் வேண்டாம்னு நினைக்கிறேன். அதையும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டாப் 5 இயர் மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறேன். அதையும் நம்ம கொண்டு வந்துடலாம். கடைசியாக கொண்டு வருவாதோ. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை டேட்டா லேபிள் இருந்தால் நல்லா குறைக்கிறேன். அதனால் இந்த ப்ளஸில் வந்துட்டு டேட்டா லேபிள் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு இங்கே நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று ஓவர்லே ஆகும். ஏன்னா இங்கே இருக்கிற அமௌண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸில் இருக்குது. அது 10 லட்சத்துக்கு மேலே இருக்குது. இது என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல என்னோட மில்லியன்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ரா ஜீரோஸ்லாம் காண போயிடும். என் டேட்டா ஆட்டோமேட்டிக்காக மில்லியனில் எனக்கு
வர ஆரம்பிச்சிடும். வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு பாயிண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஹெட்டிங் வந்து எனக்கு இந்த இயர்லி சேல்ஸ் வந்து நல்லா நினைக்கிறேன். ஸோ நம்ம டோட்டலில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா பாரில் போய் ஈக்குவல் கொடுத்துட்டு என்னோட இயர்லி சேல்ஸ் செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கோங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னோட டேட்டா டேபும் பக்கம் வந்துடும். இப்போ எனக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினச்சேன் என்னோட டேட்டா செட்டில் அப்படின்னீங்கன்னா, என் கர்சரை ஒன்று பைவட் டேபிள்லையோ இல்லை சார்ட்லையோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஸ்லைசஸை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் இயர் மட்டும் எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. உங்கள் இயரை நீங்கள் ஒரு வரிசையாக வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லைனா நீங்கள் இதை இயரை மாற்றணுனாலும் ஓகே. நான் அதை ஃபுல்லாக வச்சுக்கோன்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு வந்து இதை ஸ்லைசஸ் செட்டிங்ஸை மாற்றிக்க போகிறேன். என் சைஸ் செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஒன்று நான் இதை ரைட் கிளிக் பண்ணலாம். இல்லைனா இங்கேயே வந்தீங்கன்னா ஸ்லைசர் கேப்ஷன் கீழே ஸ்லைசர் செட்டிங்ஸ் வரும். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் வரும். இதில் ஹைட் ஐட்டம் வித் நோ டேட்னு போட்டு ஓகே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதை மல்டிபிள் காலமாக மாற்றிக்கிறேன். இது 9 வருஷமாக இருக்குது. அதனால் நான் 3 போட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். நார்மலாக நம்ம பைவட் டேபிள் போட்டு ஸ்லைசர் போடுறோம்னா ஸ்லைசர் கலரும் பைவட் டேபிள் கலரும் ஒன்றா இருக்கிறது ரொம்பவே முக்கியம். அதனால் நீங்கள் சூஸ் பண்ணும்போது பைவட் ஸ்லைசர் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது கீழே இருக்கிற அந்த டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா டார்க் கலர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஆர் நம்மளோட ஸ்டாண்டர்ட் கலர்ஸ். இதில் நமக்கு மேட்ச், நமக்கு என்ன டேட்டா நீங்கள் உங்களோட சார்ட்டுக்கு போடுறீங்களோ அதே கலரை ஸ்லைசர்லையும் போட்டிங்கன்னா நமக்கு எந்த ஸ்லைசருக்கு எந்த சார்ட் கனெக்ட் ஆகுதுன்றதை ரொம்ப ஈஸியாக பார்க்க முடியும். இப்போ நான் 5 இயர்ஸ் மட்டும் எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் இங்கே வந்துட்டு என்னோட 2021 இதை எடுத்துக்கிறேன். இதில் மல்டி செலக்ட்னு ஒரு ஆப்ஷனும் உண்டு. இந்த மல்டி செலக்ட் ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கிளியர் பண்ண அப்புறம் எனக்கு எது வேணாமோ அதை மட்டும் எடுத்து விட்டுடலாம். ஸோ இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கும். நான் இதை ரிவர்ஸில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் என்ன பண்ணுறேன்னா, ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு எனக்கு எதெல்லாம் வேணுமோ நான் எடுத்துக்கிறேன். என்னோட லாஸ்ட் 5 இயர்ஸோட இயர்லி சேல்ஸ் இதுதான். சாரி, நான் சேல்ஸ்ன்னு மேலே போட்டிருக்கேன். ஆனால் நம்ம எடுத்தது ப்ராஃபிட். சாரி அபவுட் தட். இங்கே நான் ப்ராஃபிட்னு மாற்றினோடனே என்னோட டேட்டா இங்கே ஆட்டோமேட்டிக்காக மாறும். நம்ம கண்டுபிடிச்சது ப்ராஃபிட், சேல்ஸ் கிடையாது. இப்போ நம்ம இது மாதிரி ஒரு விஷயமா ரீபில் பண்ணோம்னா இது ரொம்ப நேரம் ஆகும் வரதுக்கு. இதை நான் ரீபில் பண்ணும்பொழுது இதோட எசன்ஸ் யூஸ் பண்ணிட்டு தேவையான ஃபீல்டு மட்டும் மாற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம ரா டேட்டா போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரா டேட்டாவில் நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி எனக்கு அஜெண்டா ஒரு 5 வச்சுருக்கேன். இந்த 5 ரிப்போர்ட்டை தான் எடுக்க போகிறேன். இயர்லி சேல்ஸ், ரீஜனல் சேல்ஸ், சேல்ஸ் சப் சேல்ஸ், கஸ்டமர் சேல்ஸ் அண்ட் ப்ராடக்ட் சேல்ஸ். இப்போ நான் இயர்லி சேல்ஸ் முடிச்சாச்சு. அடுத்தது ரீஜனல் எடுத்துக்க போகிறேன். ஸோ இயர்லி சேல்ஸை வந்து ரைட் கிளிக் பண்ணி மூவ் ஆர் காப்பி போட்டுட்டு இதை நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு காப்பியாக கிரியேட் பண்ணிக்கிறேன் கடைசியில். அப்போ இதே டேட்டா திருப்பி வரும் எனக்கு. இங்கே இப்போ இது இயர்லி சேல்ஸ் கிடையாது, ரீஜனல். அதனால் இதில் ரீஜனல்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்தோடனே அதே மாதிரி இதையும் நான் ஹெட்டர் ரீஜனல்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நான் இங்கே வரும்பொழுது என்னோட ரைட் ஹேண்ட் சைடில் என்னோட ஃபார்மேட் டேட்டா டேப் வரல அப்படிங்கன்னா இங்கே 2 ஐக்கான் வரும். ஏன்னா நம்ம வந்து ஃபார்மேட் ஷேப்ஸ் வச்சுருந்தோம், பைவட் டேபிள் ஃபீல்டு வச்சுருந்தோம். பைவட் டேபிள் ஃபீல்டை நான் க்ளோஸ் பண்ணலை, வெறும் ஹைடு தான் இருக்கும். இதில் நான் க்ளோஸ் பண்ணியிருந்தேன்னா அது ஹைடு தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட் எனக்கு வந்துச்சுன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இயரை எடுத்து விட்டு ரீஜன் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் அக்ரிமெண்ட் எல்லாமே பக்காவாக இங்கே இருக்கும். அதனால் நமக்கு தலைவலிக்காது. நான் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இனிவே நான் இந்த இயர்ஸ் நான் மறுபடியும் யூஸ் பண்ண போகிறது கிடையாதனால இதை அப்படியே வச்சுக்க போகிறேன். இங்கே என்னோட ரீஜனோட கலரை மட்டும் நான் மாற்றிக்கிறேன். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், கர்சரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கலருக்கு வந்துடுறேன். டிசைன் வந்துட்டு சேஞ்ச் கலரில் வந்து நான் என்னோட அடுத்த கலர் எடுத்துக்கிறேன். நான் இந்த ரீஜனுக்கு உண்டான ஸ்லைசரை போடலை, அதனால நான் இந்த டேட்டாவை கலர் பண்ணல. இது இயர்ஸோட கலர்ஸ், அதனால் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கேன். இது நான் கேரி ஃபார்வர்டும் பண்ண போகிறது கிடையாது நம்ம டேட்டா செட்டில். இப்போதைக்கு 5 வருஷத்தோட சேல்ஸ் என்னன்னு காட்டு அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். எனக்கு திடீர்னு 9 வருஷம் சேல்ஸும் வேணும்னு நினச்சேன்னா இந்த ஃபில்டரை கிளியர் பண்ணி விட்டுட்டு மொத்தமாக டேட்டா எடுத்துப்பேன். ஸோ நல்லா நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி இப்போ மாற்றிக்கலாம். தென் ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன், மூவ் ஆர் காப்பி வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் எடுத்து கிளிக் பண்ணி போய் கொடுத்துக்கிறேன். நான் அடுத்து பண்ண போகிறது நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவோட சேல்ஸு. ஸோ ரெப்ரசன்டேட்டிவ்னு கொடுக்குறேன். அகைன் ஆஸ் யூஷுவல் தான். இங்கே வந்தோடனே ரெப் ப்ராஃபிட்டாக மாற்றிக்கிறேன் அதை. அதே மாதிரி இந்த இடத்துல வந்தோடனே எனக்கு என்னோட இப்போ நான் என்ன பண்ணேன்னா இன்டென்ஷனலாக என்னோட ஃபீல்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். என் ஃபீல்டை கொண்டு வரணும்னா ஒன்று ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் இதில் ஃபீல்டு செட்டிங்ஸில் கொண்டு வந்தாலும் ஷோ ஃபீல்டுஸ்னு போட்டிங்கன்னா எனக்கு ஃபீல்டு வந்துடும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்களோட பைவட் டேபிள் அனாலிசிஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டு லிஸ்டிங்னு ஒன்று லைன் இருக்கும் ஷோவில். அந்த ஷோ கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபீல்டு லிஸ்ட் திரும்ப வந்துடும். ஒரு ரீஜன் எனக்கு வேண்டாம், சேல்ஸ் இப்போ எனக்கு வேணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த லிஸ்ட் வந்துச்சு. அகெயின் கலர் வந்து சிமிலராக இல்லாமல் இருக்கட்டும், அதனால் பார்த்தீங்கன்னா இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட டிசைனில் வந்து என்னோட சேஞ்ச் கலரில் கலர் மாற்றிக்கலாம்.
ஸோ இதே மாதிரி அடுத்த 2 பாயிண்ட் பண்ண போகிறேன். ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன், மூவ் ஆர் காப்பி. நான் இப்போ பண்ணும்பொழுது கொஞ்சம் பேசியாக பண்ணுற மாதிரி இருக்குது, ஏன்னா கண்டென்ட்லாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் போல் இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, எனக்கு கஷ்டமாகவும் இல்லை இந்த டேட்டாவை நான் எடுக்கிறதுக்கு. ஏன்னா நான் எல்லாமே ரெடிமேடாக வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இங்கே ஃபில் இன் பண்ணுறேன், தேவையான பாயிண்ட் மட்டும் தான் பண்ணுறேன். அப்படிங்கிறதுனால நம்மளோட பைவட் டேபிள் இன்னும் பேசியராக வருது. மேபி நான் ரொம்ப ஸ்பீடாக இருந்தேன்னா தயவுசெய்து சொல்லிடுங்க. ஸோ அது நம்ம ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். லைவ் கிளாஸாக யாரும் இல்லாததுனால எனக்கு இங்கே நான் ரெக்கார்டட் கிளாஸ் மட்டும் தான் கொடுக்குறேன் எல்லாருக்கும். லைவ் கிளாஸஸ் நான் இப்போ என்டர்டெயின் ஜென்ரலாக பண்ணலை, ஏன்னா டைமிங்ஸ் எல்லாருக்கும் நான் அன்இவனாக இருக்குது இந்த டைம் வரதுக்கு. அதனால் யாருக்கும் செட் ஆகலை அப்படிங்கிறதுனால யாரும் வரல. ஸோ கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோடய டிசைனில் வந்து இன்னும் கலரை மட்டும் மாற்றிக்கிறேன். ஸோ நான் இங்கே பர்பிள் எடுத்துருக்கேன் நம்மளோட டேட்டா ஷீட்டில். இதோட கஸ்டமரோட ப்ராஃபிட்டு அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ராடக்டோட ப்ராஃபிட் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பித்ததோட ஃபாஸ்டராக என்னோடய டேட்டா ஷீட்டில் நான் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் என்னோடய டேட்டா இன்னும் கொஞ்சம் பேசியராகவே வருது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய டேட்டா செட்டில் எனக்கு தேவையான 5 என் அஜெண்டா பிரகாரம் என் டேட்டாவை கொண்டு வந்து கொடுத்தாச்சு. என் அஜெண்டா என்ன சொல்லியிருக்கேன்னா இயர்லி ப்ராஃபிட் வேணும், ரீஜனல் ப்ராஃபிட், சேல்ஸ் ப்ராஃபிட், கஸ்டமர் ப்ராஃபிட் அண்ட் ப்ராடக்ட் ப்ராஃபிட் வேணும். இது 5மே இங்கே வச்சுருக்கேன். இயர்லி, ரீஜனல், ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு ரெப், சேல்ஸ் ரெப்பு, கஸ்டமர் அண்ட் ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இன்டர்வியூ டேஷ்போர்ட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் பேஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. நான் அதை ஒரு பர்டிகுலர் ஷீட்டுக்கு மூவ் பண்ணி அதுக்கு தேவையான ஸ்லைசரை போட்டு இந்த ஸ்லைசரை கனெக்ட் பண்ணேன்னா என் வேலை எனக்கு முடிஞ்சு போயிடும். நான் ஆல்மோஸ்ட் நம்மளோட டேட்டா செட் ஆரம்பிக்கும் போது ஒரு 9-10 நிமிஷத்தில் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ சம்மேர் அரௌண்ட் நான் 12 மினிட்ஸ் நம்ம மேஜர் சங்க் முடிச்சிட்டேன். எனக்கு இன்னும் ஒரு 8 or 10 மினிட்ஸ் இருந்ததுன்னா ஐ கேன் டூ திஸ் ஈவன் பெட்டர். ஸோ நான் புதுசாக ஒரு ஷீட் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஷீட்டை நான் வந்து டேஷ்போர்ட் கொடுக்குறேன். இப்போ இந்த டேஷ்போர்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கிரிட் லைன்ஸ்லாம் இல்லாமல் இருந்தால் என் சார்ட்ஸ் கொண்டு வந்து வைக்கிறது நல்லாயிருக்கும். நல்லா பண்ணணும்னா வியூவில் வந்துட்டு நான் இந்த கிரிட் லைன்ஸ் தான் நான் எடுத்துறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு டேட்டாவும் கொண்டு வர போகிறேன். இதுக்கு முன்னாடி இந்த டேட்டா செட்டோட ஹெட்டிங் என்ன போட போகிறேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளோட வேர்டில் வர வேர்ட் ஆர்ட் அப்படிங்கிற ஒரு டூலை இங்கே யூஸ் பண்ண போகிறேன். இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்சர்ட் டேப்பில் வந்தீங்கன்னா நமக்கு டெக்ஸ்ட் பாக்ஸில் வேர்ட் ஆர்ட் அப்படின்னு ஒரு லைன் வரும். இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்குது. இங்கே வந்து நான் சேல்ஸ் டேஷ்போர்ட்னு கொடுக்குறேன். இது பெருசாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் சின்னதாக பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வந்து சேல்ஸ் டேஷ்போர்டில் லாஸ்ட் 5 இயர்ஸ்னு போட போகிறேன். அகைன் நீங்கள் வேறு ஏதாவது வேணும்னு நீங்கள் மாற்றிக்கலாம். நான் இந்த இடத்துல இப்போதைக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ்னு போடுறேன். இது எதாவது பெருசாக இதில் ஆடாக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நீங்கள் அந்த 5 இயர்ஸ்லேருந்து நீங்கள் அதை மாற்றினீங்கன்னா உங்கள் ஹெட்டிங்கை மாற்றிக்கோங்க கையோட. இப்போ நான் ஒரு டேட்டாவை கொண்டு வந்து வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுறேன். என்னோட ரைட் கிளிக் பண்ணி என்னோட டேட்டாவை மூவ் பண்ணிக்கிறேன். இதை கட் காப்பி பேஸ்ட் கூட பண்ணியிருந்துருக்கலாம். நான் கட் பேஸ்ட் பண்ணலை, நான் அப்படியே மூவ் பண்ணுறேன். ஸோ தட் என்னோட டேட்டாவோட கனெக்டிவிட்டி அப்படிங்க மெயின்டைன் ஆகும். ஸோ என்னோட டேட்டா செட் நான் கொண்டு வந்துட்டேன். இல்லை இன்னும் கொஞ்சம் சின்ன பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் பெருசு பண்ணாலும் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். இப்போ நாங்கள் டேட்டாவை போடும்போது அதுக்கேற்ற மாதிரி டேட்டா செட் எனக்கு மாற ஆரம்பிக்கும். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதே மாதிரி நம்மளோட அடுத்த செட் ஆஃப் டேட்டாஸ் எல்லாத்தையும் ஒன்று கொண்டு வர போகிறேன். உங்களோட ஹைட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும், இல்லை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுற என்னோட மானிட்டர் பெருசு, அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளே அழகாக உக்காந்துரும். நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை அடுத்து ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். மூவ் சார்ட் அண்ட் தென் மூவ் இட் டு டேஷ்போர்ட். இந்த இதையும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கொண்டு வரும்போது சார்ட் எல்லாம் ஒரே ஹைட்டில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. வித் எவ்வளோ பெருசு வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது பரவாயில்ல. உங்களுக்கு தேவையான அளவுக்கு இல்லை உங்கள் டேட்டாவை நீங்கள் எவ்வளோ காட்டணும் நினைக்கிறீங்க அந்த அளவுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். பட் நான் சார்ட் போடும்போது சார்ட்டோட ஹைட்டை மட்டும் ஓரளவுக்கு சிமிலராக மெயின்டைன் பண்ணிக்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதே பார்த்தீங்கன்னா அடுத்தது ரெப்ரஸன்டேட்டிவ் டேட்டா எடுத்துகிட்டு வரேன். ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். மூவ் சார்ட் பண்ணிட்டு டேட்டா செட்டில் வந்து ஓகே கொடுத்துருவேன்.
கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இது நீங்கள் யூஸ் பண்ணி இதோட எக்ஸலன்ஸ் உங்களுக்கு வந்துடும். இப்போ நானே உட்காந்து கொண்டு வந்து சின்ன ஸ்லைட் வேரியன்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் சார்ட் இருக்குது. கஸ்டமர் சார்ட் மட்டும் கொஞ்சம் பெருசாக கொண்டு வந்து வச்சுட்டு நல்லா நினைக்கிறேன். நல்லா மூவ் சார்ட் பண்ணிவிட்டு இந்த கஸ்டமர் சார்ட் மட்டும் நான் எனக்கு என்னோட இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேட்டா, அதனால இது ஒன்று எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். டாலராகவும் வச்சுக்கலாம் கொஞ்சம். அதே மாதிரி வித் இயரம் லென்த் 2 சார்ட்டு கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்னோட டேஷ்போர்டுக்கு உண்டான பேசிக் அவுட்புட் ஆர் அவுட் செட் வந்திருக்கும். இது நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இதை நம்ம இன்டராக்டிவ் டேஷ்போர்டாக மாற்றுறது தான் நம்மளோட நெக்ஸ்ட்டு ஜாபாக இருக்க போகுது. ஏன்னா வந்து இதை எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி வேணும். இதை நான் ஒருத்தர் காமனாக கொடுத்துட்டோடனே அந்த காமனாக கொடுக்குற அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றிக்கலாம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அவருக்கு என்ன ரிப்போர்ட் வேணுமோ அதை மட்டும் அவர் பார்க்குற மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். அதுதான் நமக்கு இங்கே இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லைசஸ் என்னோட சார்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டேன். நார்மலாக நான் சார்ட்ஸ் கொண்டு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய டேட்டா இருக்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து பார் சார்ட்டாக கொண்டு வந்திருக்கேன். பட் நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கு முன்னாடி எப்படி நம்ம இன்டராக்டிவ் டேஷ்போர்ட் வரும்னு காட்டும் பொழுது நான் வந்து ஒரு இடத்துல பார் சார்ட், ஸோ இந்த இடத்துல பார் சார்ட்டாக வச்சுருந்தேன். இதை வேணும்னா மாற்றிக்கலாம். நம்ம டிசைனில் போனீங்கன்னா சேஞ்ச் சார்ட் டைப்பில் உங்களுக்கு என்ன சார்ட் ரெலவெண்ட்டாக இருக்கோ ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த சார்ட் நீங்கள் வச்சுக்கலாம். நிறைய டேட்டா இருந்ததுன்னா நான் பெட்டர் பார் இல்லை காலம் சார்ட் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அப்படி இல்லைன்னா லைன் டயக்ராம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லைன் டயக்ராம் பார்க்கறதுல இருக்கும். லைன் டயக்ராமில் ஒரே ஒரு கடி என்னென்னா, நீங்கள் ஒரே ஒரு டேட்டா மட்டும் எடுக்கும்பொழுது மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது ஒரு டாட் மாதிரி வரும், இல்லைன்னா அந்த வேல்யூ மட்டும் தான் காட்டும். நம்ம லைன் டயக்ராமோட ஃபுல் லிஸ்ட்டு காட்டாது. இதுலேயே நம்ம இன்னும் பெட்டரான சார்ட்டோட டைமென்ஷனை ஃபுல்லாக சொல்லலை. சார்ட்டோட டைமென்ஷன் நம்ம பெட்டராக பண்ணோன்னா இன்னும் நம்ம இதை பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இது நம்ம எங்கே வேணால் கொண்டு வந்துக்கலாம். இதை எப்படி வேணால் நம்ம இதை மூவ் பண்ணிக்கவும் முடியும். நமக்கு தேவையான அளவுக்கு இந்த டேட்டா மூவ் பண்ணிக்கலாம். ஒரு சில டேட்டா வந்து நமக்கு ஒரு இந்த மாதிரி லிஸ்ட் தனியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை மட்டும் நீங்கள் தனியாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி கூட வச்சுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேட்டாவை என்னோட கிராஃபுக்கு மேலே வரா மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் அப்படியே பண்ணேன். இதை எப்படி பண்ணேன்றதை சொல்லலை. நம்ம சார்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் இருக்கிற டேட்டாவை அப்படியே கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அஜெண்டாவே. அந்த பாயிண்ட் நான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ நம்ம கடைசியாக பண்ண வேண்டிய விஷயம் ஸ்லைசஸ் ஆட் பண்ணணும். அப்புறம் அந்த ஸ்லைசஸை வந்து எல்லா சார்ட்டோட ஒரு வாட்டி கனெக்ட் பண்ணணும். ஸோ நான் நேராக வந்து என்னோட கர்சர் இங்கே வச்சுக்கிறேன். வச்சுட்டு அகெயின் நம்மளோட பைவட் சார்ட் அனாலிசிஸ் வந்துட்டு இன்சர்ட் ஸ்லைசர் எடுத்துகிட்டு எனக்கு என்ன வேணும்னா இயர், ரீஜியன், சேல்ஸ் ரெப், கஸ்டமர், ப்ராடக்ட் வேணும். எடுத்துகிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லைஸ் எல்லாம் வந்துடும். இதில் ஆல்ரெடி நான் ஃபில்டர் அவுட் பண்ணியிருக்கேன் நம்மளோட இயர்ஸை, அதனால் இப்படி வருது. தட்ஸ் ஆல் ரைட். இதை நான் மல்டி காலமாக எடுத்துக்கிறேன். 3 காலம்ஸை போட்டோன்னா இது வந்து அதே மாதிரி டேட்டா வர ஆரம்பிச்சிடும். நான் முன்னாடியே சொன்னேன், நம்ம சார்ட்ஸ் கொண்டு வரும்போது நம்ம சார்ட்டோட கலரில் ஸ்லைசர் இருந்தால் ஸ்லைசர் பார்க்க நல்லாயிருக்கும். அதனால் தயவு செஞ்சு உங்களோட கலர்ஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து ரீஜன் எடுத்துக்கிறேன். ரீஜன் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ரீஜனில் வந்து இது கொஞ்சம் தான் ரீஜன் வருது. தட் இஸ் ஓகே. இதை நான் ஷார்ட் பண்ணிக்கிறேன். ஷார்ட் பண்ணிவிட்டு ரீஜன் கலரும் நான் இதே மாதிரி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட சேல்ஸ் ரெப் வருது. சேல்ஸ் ரெப்போட நேம் இங்கே கீழே வரதுனால அதை செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் லிங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் க்ரீன் கலராக கொண்டு வர போகிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லிஸ்ட் தான் எனக்கு இருக்கிறதுல பெரிய லிஸ்ட்டு. ஸோ அதனால் அதை லென்த்தியாக எடுத்துகிட்டு வரேன். அகைன் உங்களுக்கு எல்லா டேட்டாவும் ரீடபிளாக இருந்ததுன்னா வித்து ஜாஸ்தி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வித்தை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த வித்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இங்கேயும் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். இப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் எனக்கு ஜாஸ்தி வேணாம்னு தோணுச்சுன்னா எடுத்துக்கலாம். நான் மேலே டேட்டா வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இந்த வித்தை நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இதையும் நான் எடுத்துக்கிறேன். சூப்பர். அது கடைசியில் கொண்டு வந்து வச்சுட்டு இதை நான் பெருசு பண்ண முடியுதுன்னு பார்க்குறேன். கொஞ்சம் இது ஃபில்டரபுளாக இல்லாத பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் நமக்கு தேவைங்க. ஏன்னா ஸ்க்ராலபுளாக இருந்ததுன்னா உட்காந்து ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி ஆயிரும். அந்த ஸ்க்ராலிங் பாயிண்ட்டை நம்ம அவாய்ட் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ என்னோட பார்த்தீங்கன்னா என்னோட டேட்டா செட்ஸ் எல்லாமே ரெடி. ஸோ இப்போ இதையும் நான் கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடுறேன். அதே மாதிரி இதையும் நான் 2 காலம் ஆக்கிக்கிறேன். இப்போ நான் இந்த டேட்டாவை கொண்டு வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இது எப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உட்காந்து எல்லாத்தையும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிட்டு இருக்கேன்.
இப்போது எனக்கு ஃபுல் இயர் இருந்தால் நல்லாக்கும் நினைக்கிறேன். அப்போ நான் இந்த ஃபில்டர் க்ளே பண்ணால் எல்லா இயரும் எனக்கு வர ஆரம்பிச்சிடும். எனக்கு எல்லா இயரும் ஆட் ஆகிறதுனால எனக்கு பெருசாக என்னோட சார்ட் உதவாங்கலை. நான் 9 இயர்ஸ்னு ஒரு 4 இயர்ஸ் ஆட் பண்ணும்போது என் டேட்டா ஆடா இல்லை, நல்லா தான் இருக்குது. இப்போ நான் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது எந்த ஸ்லைஸை சூஸ் பண்ணாலும் எனக்கு வெறும் என்னோட இயர் காலம் மட்டும்தான் மாறும். ஏன்னா நான் இயர் காலத்தை பேஸ் பண்ணி தான் என்னோட எல்லா ஸ்லைஸரும் கொண்டு வந்தேன். இப்போ நான் இதை ஒரு ஸ்லைஸரையும் மற்ற சார்ட்டுக்கும் கனெக்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் ஸ்லைஸில் கிளிக் பண்ணிவிடுவேன். ஸ்லைஸில் வந்தீங்கன்னா ரிப்போர்ட் கனெக்ஷன் ஒரு லைன் வரும். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட மற்ற சார்ட் எல்லாம் காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா இயர்லி சேல்ஸ் மட்டும் தான் டிக் ஆகிருக்கு, வேறு எதுவும் டிக் ஆகலை. மீதி எல்லாத்தையும் டிக் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் ஒரே ஒரு ஸ்லைஸருக்கு மட்டும் இல்லாமல் இருக்கிற எல்லா ஸ்லைஸருக்கும் பண்ணுவோம். ஏன்னா எல்லா ஸ்லைஸர்லையும் பார்த்தீங்கன்னா இயர் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இயரை பேஸ் பண்ணி தான் ஸ்லைசஸை ஆட் பண்ணேன். இது நீங்கள் ரைட் கிளிக் பண்ணியும் பண்ணலாம். நான் ரைட் கிளிக் பண்ணாமல் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மெனு பேஸ்டாக கொண்டு வரேன். ஏன்னா எங்கே இருக்கும் இந்த மெனுலன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால. இல்லைனா ஸ்லைஸர் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் கனெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும். அதுவும் இதே பாக்ஸுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ நான் ரைட் கிளிக் தான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவேன். பட் இது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த பாட்டும் பண்ணுறேன். இப்போ இன்டராக்டிவ் டேஷ்போர்ட் ரெடி. நான் ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் ஆர் 21 ஆர் 22 மினிட்ஸில் நான் இந்த டேட்டாவாக முடிச்சிட்டேன். நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்க்கலாம் உங்களுடைய என்டையர் சார்ட் மூவ் ஆகும். அகைன் நான் ஒரே ஒரு டேட்டாவை கொண்டு வரும்போது எனக்கு என்னோட கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ப்ராப்பராக இருக்காது என்னோட லைன் டயக்ராமில். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேட்டாவை எடுத்துகிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் அதை பில்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எக்ஸாக்டாக 20 மினிட்ஸ் ஆச்சு. நீங்கள் நிறைய டேட்டா கொண்டு வர ட்ரை பண்ணுறீங்க. இப்போ நான் வந்து 5 டாபிக் தான் கொண்டு வந்தேன். நீங்கள் 6 டாபிக் கொண்டு வரீங்க, 7 டாபிக் கொண்டு வரீங்கன்னா உங்களோட சார்ட்டோட டிஸ்கிரிப்ஷனை குறைச்சிக்கோங்க. அவர் உங்கள் சார்ட்டில் கொடுக்க போகிற அவுட்புட் ஆனது ஒரு லெஸ்ஸர் பீரியடாக இருக்கட்டும். ரொம்ப நிறைய டேட்டாவை நீங்கள் சார்ட்டில் கொண்டு வரணும்னு நினச்சா முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாஸ்ட் 8 இயர்ஸ்னு கொடுக்குறேன். ஏன்னா நம்ம 5 இயர்ஸ் மேலே வச்சுருந்தோம். 5 இயர்ஸ் கிடையாது, இது 8 இயர்ஸ். இது அதனால் 8 இயர்ஸ் தான் மாற்றிக்கிறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு டேட்டா செட்ஸை பண்ண முடியும். இதுதான் நம்ம இன்டராக்டிவ் டேஷ்போர்டோட லிஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம இதில் இன்னும் ஒரு டாபிக் நீங்கள் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன்ஸோட லிஸ்டிங். ஏன்னா எனக்கு வந்து இன்னொரு குட் 20+ மினிட்ஸ் இருக்குது. நம்ம இஃப் கண்டிஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். இஃப் கண்டிஷன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிற லாஜிக் வந்து சம் இஃப் அப்படிங்கிற கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். அகெயின் நான் அங்கேயும் பார்த்தீங்கன்னா இதே டேட்டாவை தான் கொண்டு வர போகிறேன். ஸோ இந்த டேட்டா கொண்டு வந்துக்கிறேன். இந்த டேட்டா நமக்கு ஃபெமிலியரைஸ் ஆகிடும். அதனால இந்த டேட்டாவை பெட்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இதே டேட்டாவை தான் அங்கேயும் கொண்டு வர போகிறேன். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டராக்டிவ் டேஷ்போர்ட் கொண்டு வர போகிறது கிடையாது. அதனால் இந்த டேட்டாவெலாம் தூக்கிடுறேன் நான். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது இன்டராக்டிவ் டேஷ்போர்ட் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அகைன் உங்களோட வியூ பாயிண்ட் கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லாஜிக் பேர் என்னென்னா நம்ம இஃப் கண்டிஷன்ஸ் சொல்லுவோம். இதை நான் வந்து லாஜிக்கல் டெஸ்ட்டில் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்ற ஒரு டாபிக் சொல்லி தரும்பொழுது லாஜிக்கல் டெஸ்ட்டை கலரில் விஷுவலைசேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னேன். அதே லாஜிக்கல் டெஸ்ட்டை சிங்கிள் செல் ரிப்போர்ட்டிங்காக நான் கொண்டு வரணும்னு நினச்சேன்னா அங்கே நான் வந்து இந்த சம் இஃப், கவுண்ட் இஃப், ஆவரேஜ் இஃப்லாம் யூஸ் பண்ண அமைப்பேன். ஸோ இதுக்கு உண்டான டேட்டா நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ நான் அந்த டேட்டாவை எடுத்து நான் இங்கே ரீயூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நமக்கு இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். நம்ம டைம் கம்மியாக செலவு பண்ண அமைப்போம். ஸோ அதனால் இதில் தேவையான அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் நான் இங்கே ஃபஸ்ட்டு அதை ரொம்ப எடுத்தேன். அதனால் அதை கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அந்த பாட்டை நம்ம இந்த கிளாஸில் பண்ண வேண்டாம். ஸோ நான் இதுதான் கொண்டு வர போகிறேன்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம டேட்டா செட்டில் சம் இஃப் கவுண்ட் இஃபை பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரணும் அப்படிங்கிறது என்னோட அஜெண்டா. அதுக்கு நான் கிரியேட் பண்ண டேட்டா தான் இது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு செட் ஆஃப் டேட்டா வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ்னு நம்பர்ஸ் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஜம்பிள்டாக எனக்கு வர ஆரம்பிக்குது. எனக்கு என்ன வேணும்னா என்னோட பாசிட்டிவ் நம்பர் எத்தனை இருக்குது, அதோட டோட்டல் எவ்வளோ அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நான் சம் இஃப் அப்படின்னு போடுவேன். இதே வந்து எத்தனை பாசிட்டிவ் நம்பர் இருக்குது, எத்தனை நெகட்டிவ் நம்பர் இருக்குன்னு நம்பர் வைஸ் கவுண்ட் வேணும்னு நினச்சேன்னா கவுண்ட் இஃப் யூஸ் பண்ணுவேன். இதே வந்து இதில் எனக்கு வந்து இதோட ஆவரேஜ் வேல்யூ விடும். என்கிட்ட இத்தனை பாசிட்டிவ் நம்பர் இருக்குன்னா இதோட ஆவரேஜ் பாசிட்டிவ் வேல்யூவோட ஒரு வேல்யூ என்னவா இருக்கும், ஆவரேஜ் நெகட்டிவ் வேல்யூவோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இங்கே படலாம். இது நம்ம ஸ்பில் எஃபெக்ட் மூலமாக கொண்டு வந்துடலாம். இதை கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வரும்போது கிரைட்டீரியா ஒன்று போட்டிருக்கேன். எனக்கு பாசிட்டிவ் நம்பர் வரணும்னா எனக்கு அது கண்டிஷன் என்னன்னா என் அமௌண்ட் என்னோட வேல்யூ வந்து 0க்கு மேலே இருக்கணும். நெகட்டிவ் நம்பர் கொண்டு வரணும்னா என் வேல்யூ வந்து 0க்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிற டைமென்ஷன் கொண்டு வந்துருக்கேன். இங்கே வந்து கிரேட்டர் தென் போட்டிருக்கேன், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு போடல. நம்ம மேத் ஆப்ரேஷனில் நார்மலாக வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம பேசிக் ஃபார்முலாவில் வர சம்மு, கவுண்ட், ஆவரேஜ், மேக்ஸ் மீன் பண்ணுவோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட டேட்டா செட்டில் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால கிரேட்டர் தென், லெஸ் தென் கொண்டு வந்திருக்கேன். இதே பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு 4 விஷயங்கள் இருக்குது. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அண்ட் நாட் ஈக்குவல் டு அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம இருக்கு. இது எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், கர்சர் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு சம் இஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். போட்டதுக்கப்புறம் என்னோட ரேஞ்ச் என்னன்னு கேட்கும். இந்த ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் டாப் டு பாட்டம். இதை நான் லாக் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா ஸ்பில் எஃபெக்ட் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா கமா கொடுத்துட்டு இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணா இது ஆட்டோமேட்டிக்காக முதல்ல எனக்கு மட்டும் இல்லாமல் ரெண்டாவது எனக்கும் சேர்த்து ஆன்சர் தர ஆரம்பிச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சம் இஃப் நான் 2 தரம் போடலை, ஒரே தரம் போட்டுட்டேன். ஏன்னா வந்து எனக்கு கண்டிஷன் பக்கத்தில் வச்சதுனால முடிஞ்சுது. இன்கேஸ் உங்கள் கண்டிஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி செல் ரெஃபரன்ஸ் பண்ண போகிறது கிடையாது, ஒரு ஹார்ட் கோட் ஃபார்முலா போட போகிறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் அதை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இதில் நான் இது போடுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைமே எடுத்துக்காமல் ரொம்ப குயிக்காக பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எனக்கு சமேஷனில் பாசிட்டிவ் நம்பர்ஸோட லிஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துடுச்சு. எனக்கு பாசிட்டிவ் நம்பர் டோட்டல் வந்து 2261, நெகட்டிவ் நம்பர் வந்து 142 தான் வருது. எனக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்குது இந்த கவுண்ட்டுக்கு. நான் என்ன இருக்குன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். மறுபடியும் நான் அடுத்தது கவுண்ட் இஃப் பண்ண போகிறேன். கவுண்ட் இஃப் பண்ண போகிறது வந்து கமா கொடுத்துட்டு இங்கே வந்து கொடுத்தேன்னா ஆமாம் என்ன பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்ஸ் கம்மியாக தான் இருக்குது, அதனால் டோட்டல் கம்மியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு வாட்டி செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணேன், நெகட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி. எக்ஸாக்ட்லி என் நெகட்டிவ் நம்பர் 11 கவுண்ட் தான் வருது. இந்த சம் வந்து 142 தான் வருது. என்னோட ஆன்சர் கரெக்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டாவில் வரும்போது கொஞ்சம் கடி. ஏன்னா நான் உட்காந்து நான் இப்போ மேனுவல் ப்ராசஸிங் பண்ணேன். இதை நான் ஒரு ஃபார்முலா வச்சு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு வரல. இல்லைன்னா நான் என்ன பண்ணணும்னா இதை நான் மேனுவல் ப்ராசஸிங் பண்ணணும்னு நினச்சேன்னா இதை கலர் பண்ண அமைப்பேன். ஸோ நம்ம கண்டிஷன் மீட்டிங்கில் இதை யூஸ் பண்ணலாம். கண்டிஷன் மீட்டிங்கில் வந்துட்டு கிரேட்டர் தென் போட்டு கிரேட்டர் தென் 0 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கிரேட்டர் தென் 0 வந்துடும். இல்லை லெஸ் தென் 0 போட்டிங்கன்னா நான் லெஸ் தென் -0 போட்டுக்கலாம், இல்லை லெஸ் தென் 0 எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நம்பர்லாம் எனக்கு நான் மேனுவலாக செலக்ட் பண்ண அப்புறம் கலர் பண்ணேன். கண்டிஷன் நோட்டிங் பண்ணும்போது டக்குன்னு வந்துடும். அப்போ நான் எண்றதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த எண்றதுக்கும் ஆக்சுவலாக ஒரு ஃபார்முலா இருக்குது. கலர் பேஸ்டு செல்லனோட கவுண்டர் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி டேட்டா வரும்போது பார்த்தீங்கன்னா மேனுவல் இன்டர்வென்ஷன் இல்லாமல் இருக்கும்னு நினச்சிங்கன்னா அப்படி நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டூல் கண்டிஷன் பண்ணிட்டீங்கோ இல்லை கண்டிஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கலர்டு ரேஞ்சோட அந்த ரேஞ்சில் கலரை மட்டும் கவுண்ட் பண்ணுறதும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கலாம். இதே லாஜிக் தான் நமக்கு ஆவரேஜ்லேயும் வரும். நேராக வர ஆவரேஜ் கொடுக்குறேன். போட்டு டேட்டா செட்டில் வந்துட்டு டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் கமா கொடுத்துட்டு என்னோட க்ரைட்டீரியா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட் வரும். நம்ம ஆவரேஜை இன்னொரு வகையாகவும் கண்டுபிடிக்கலாம். சம் டிவைட் பை கவுண்ட் வில் பி ஆவரேஜ். அதனால் எவ்வளோ சமேஷன் வேல்யூ வருதோ அதால் கவுண்டால் டிவைட் பண்ணிங்கன்னா எனக்கு ஆன்சர் வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஆன்சர் தான் தரும். அதில் ஆவரேஜ் தனியாக ஃபார்முலா போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபார்முலா போடாமையே நம்ம இதை செய்யலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக போட்ட சம் இஃப், கவுண்ட் இஃப் அண்ட் ஆவரேஜ் இஃப். இப்போ க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலாவில் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 ஃபீல்டு வருது. சம் இஃப்லையும் ஆவரேஜ் இஃப்லையும். கவுண்ட் இஃப்ல வரும்போது 2 ஃபீல்டு தான் வரும். இது ஃபர்ஸ்ட் லாஜிக். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்முலாவாக போடும்பொழுது என் ரிசல்ட்டில் 2 லாஜிக் தான் எடுத்திருப்பேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னோட க்ரைட்டீரியா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னோட ரேஞ்ச் எடுத்திருப்பேன். இதை தவிர்த்து வேறு எதுவுமே எடுத்துருக்க மாட்டேன். இல்லை சம் ரேஞ்சுங்கிற பாயிண்ட்டை நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஏன்னா நான் இங்கே வச்சிருக்கிற டேட்டா எல்லாமே எனக்கு
நம்பர் பேஸ்டாக வரும்போது எனக்கு சம் ரேஞ்ச் அப்படிங்கிற விஷயம் தேவைப்படாது. இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு உண்டு. சம் இஃப் அண்ட் ஆவரேஜ் இஃப்ல பார்த்தீங்கன்னா சம் ரேஞ்ச் ஆவரேஜ் ரேஞ்ச் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு மேண்டேட்டரி ஃபீல்டு கிடையாது. இது மேண்டேட்டரி ஃபீல்டு கிடையாது அப்படிங்கிறதுனால எங்கே தேவைப்படுறதோ அங்கே மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். எங்கே தேவைப்படலையோ அங்கே நான் யூஸ் பண்ணுறதை தைரியமாக கண்ணு மூடி நான் அவாய்ட் பண்ணலாம். தப்பே கிடையாது. இட் வில் ஸ்டில் ஒர்க் ஃபார் யூ. ஸோ இதுதான் நம்மளோட சம் இஃப் கவுண்டிஃபோட ஸ்பெஷாலிட்டி. இது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நான் பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இதையே நம்ம லாஸ்ட்டாக போட்ட பைவட் டேபிளில் இந்த டேட்டாவை போடுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை காத்தால் நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உல்ட்டாவாக எடுக்க ஆரம்பித்தேன். பட் இதை நான் எடுக்கும்போது இந்த பேட்டர்னில் எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைப்பேன். எப்போவுமே அந்த பேட்டர்ன்லேயும் எடுத்தால் நல்லா இருந்திருக்கும். நான் அதை பண்ணலை. நான் சரியாக லாஸ்ட் டைம் காத்தால் பண்ணும்போது நான் கொஞ்சம் சொதப்பல்ஸ் ஆஃப் இந்தியா பண்ணிட்டேன். அதனால் எனக்கு அந்த டேட்டா சரியாக வரல. இல்லைன்னா நான் அதை ஒரு ஸ்டேஜில் கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டேட்டாக்கு வரும்பொழுது இந்த டேட்டாவில் 2 விஷயத்தை நான் ஃபஸ்ட்டு என்னோட பேஸ் ஒர்க்காக பண்ண போகிறேன். என் ஃபார்முலா போடுறதுக்கு முன்னாடியோ இல்லை ஃபார்முலாவுக்கு தேவையான பேஸ் ஃபீல்டை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் T கொடுத்து இந்த என்டையர் டேட்டாவை டேபிளாக மாற்றிக்கிறேன். டேபிளாக மாற்றவும் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துக்கு தான் டேபிள் வருது. தட்ஸ் ஓகே. ஏன்னா நான் என்னோட டேட்டா செட்டில் ஆல்ரெடி ரெண்டு கலர் வச்சிருக்கேன். அதனால் எடுத்துட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட டேபிள் பாயிண்ட் எனக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இன்கேஸ் எனக்கு இந்த டேபிள் ரீடபிளாக இல்லைன்னு நினச்சேன்னா என் டேபிள் டிசைனில் இதுக்கு உண்டான கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டேபிளாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த டேபிளை நேம் பண்ணிக்கலாம். நான் இந்த டேபிள் நேம் பண்ண போகிறது நான் டேபிள் பண்ணுறதுக்கு பர்பஸ் என்னன்னா நான் ஃபில்டர் பண்ணி பார்க்கறதுக்கு ஸ்லைசர் ஆட் பண்ணணுங்கிறதுக்காக தான் அதை நான் பண்ணுறேன். வேறு எதுக்கும் நான் பண்ணல. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட ரீஜன் வைஸ் சேல்ஸ் எவ்வளோ கண்டுக்க போகிறேன். ஸோ அதனால் என்னோட ரீஜனை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதில் ரீஜன் வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரீஜனோட டோட்டல் சேல்ஸ் எவ்வளோன்னு தெரியணும். மதுரையில் எவ்வளோ விற்றுருக்கேன்னு தெரியணும். மதுரையில் எத்தனை நம்பர் ஆஃப் இன்வாய்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற நம்பர் ஆஃப் இன்வாய்ஸஸ் தெரியணும் எனக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக சேல் பண்ணியிருந்தா எவ்வளோ வேல்யூக்கு சேல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாயிண்டோட வேலை. ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் டேபிள் போட்டிருக்கேன். எனக்கு தேவையான ஃபீல்டு கொண்டு வந்தாச்சு. அதனால் இன்னும் ஒரு விஷயம் பண்ணணும். என்னோட நேம் மேனேஜர். ஸோ நேராக வரேன். என்னோட ஃபார்முலாவில் என்னோட நேம் மேனேஜரை ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே நேம் மேனேஜர் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேட்டாவெல்லாம் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன் போல் இருக்கு. அதனால் எல்லாமே நேம் மேனேஜர் வருதுங்க. நேம் மேனேஜர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. எஸ் இருக்குது. ஓகே. கஸ்டமர் டேட்டா எனக்கு தேவையில்லாதெல்லாம் எடுத்துடுறேன். அதே பார்த்தீங்கன்னா இங்கே வந்தோடனே இந்த ரீஜன் இந்த ரீஜனுக்கு ஒரு நேம் மேனேஜர் போட போகிறேன். அதனால ரீஜன் சீன் போட்டுட்டு இதை செலக்ட் பண்ணி இதுக்கு ஒரு நேம் மேனேஜர் போட்டுட்டேன். இப்போ என்னோட டேட்டா கிட்டத்தட்ட ரெடி. இப்போ நான் வெறும் ஃபார்முலா போட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. இந்த இடத்துல ஃபார்முலா போடும்பொழுது நம்ம லாஸ்ட் டைம் போடும்போது நம்மளோட சம்மி ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்சு கிரைட்டீரியா மட்டும்தான் யூஸ் பண்ணேன். இதே தான் நம்ம ஆவரேஜ் இஃப்லையும் பண்ணேன். ஸோ அந்த போர்ஷனை நான் அப்படி பண்ணால் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நான் இங்கே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக சம் ரேஞ்ச் ஆவரேஜ் ரேஞ்சை நான் இந்த டேட்டா செட்டில் வரும்போது யூஸ் பண்ணியே தீரணும். எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்கு நான் நேராக வரேன். இந்த ஃபார்முலாவும் நம்ம பார்க்குறது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுனால இந்த ஃபார்முலாவுக்கு தேவையான ஃபீல்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தென் இந்த ஃபார்முலா நான் ஈக்குவல் டு போட்டு ஃபார்முலா டெக்ஸ்ட் போட்டு சேல்ஸ் எடுத்துக்கிறேன். இதை நான் இங்கே சென்டர் பண்ணிக்கிறேன். தென் இதே ஃபார்மேட்டை அடுத்த பாயிண்ட் போட போகிறேன். ஏன்னா கவுண்ட் டு இஃப் எப்படி வரும்ன்றது பார்க்கணும். அதே மாதிரி ஆவரேஜ் இஃப் எப்படி வருதுன்றதையும் பார்க்கணும். ஸோ ஈக்குவல் டு ஃபார்முலா டெக்ஸ்ட்டு கவுண்ட் இஃபோட ஆன்சர் இங்கே வரும். அதே மாதிரி ஈக்குவல் டு ஃபார்முலா டெக்ஸ்ட்டு ஆவரேஜ் இஃபோட ஆன்சர் என்ன வரும். நான் முதல் டைம் போடும்போது மட்டும்தான் மர்ஜ் சென்டர் கலர்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் பிரிண்டர் யூஸ் பண்ணி அடுத்த விஷயத்தை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபார்முலா போட போகிறேன். ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் ஈக்குவல் கொடுத்து சம்இஃப் போட்டுக்கிறேன். போட்டோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு தேவை என்னென்னா இந்த சம்இஃப் போடும்பொழுது என்னென்ன ஃபீல்டெல்லாம் எனக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம இங்கே ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எனக்கு சம்இஃப்ல வரும்போது ஃபஸ்ட்டு ரேஞ்ச் வந்தது, அப்புறம் க்ரைட்டீரியா வந்தது, அதுக்கப்புறம் சம் ரேஞ்ச் வந்தது.
இப்போது இந்த 3 ஃபீல்டில் எதெல்லாம் செலக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கேள்வியாக வரும். என்னோட ரீஜன் வரும் பார்த்தீங்கன்னா ரீஜன் தான் என்னோட ரேஞ்சாக இருக்கும். என்னோட க்ரைட்டீரியா வந்து ரீஜியன் சி. அதே மாதிரி என்னோட சம் இஃப் வரும் பார்த்தீங்கன்னா என்னோட சேல்ஸோட காலம் தான் எடுத்து போகிறேன் என்னோட சம் ரேஞ்ச் வரும்போது. ஸோ இதான் நம்மளோட ஃபார்முலா போட போகிறேன். நம்மளோட சம் இஃப் ஃபார்முலாவும் ஆவரேஜ் ஃபார்முலாவும் இங்கே மாற போகிறது கிடையாது. ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே டேட்டா அவுட்புட் தான் கொடுக்க போகுது. ஆனால் நம்மளோட அவுட்புட்டோட அது டேட்டா ஒன்று தான் எடுத்துக்க போகுது, அவுட்புட் மட்டும் மாறும். ஒன்று வந்து சேல்ஸு, இன்னொன்று ஆவரேஜ் சேல்ஸ் மாறும்போது நல்லா ஈக்குவல் டு சம் இஃப் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் ரீஜனில் ஃபஸ்ட் வந்து ரீஜன் எடுத்துக்கணும். ஸோ ரீஜன் எடுத்துக்கிறேன். அப்புறம் கமா கொடுத்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீஜனோட க்ரைட்டீரியா எடுக்கணும். ரீஜன் சி எடுத்துக்கிறேன். கமா கொடுத்துறேன். அப்புறம் சேல்ஸ் எடுத்துக்கணும். சேல்ஸ் எடுத்துக்கிறேன். க்ளோஸ் பை கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன்னா இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சேலோட வேல்யூ கொடுத்துரும். இங்கே நான் ருபீஸ் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி எனக்கு இந்த இடத்துல இந்த ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த ஃபார்மேட் அடுத்ததுலேயும் வரணும்னு நினச்சேன்னா இங்கே கொடுத்துடலாம். இங்கே வரும்போது எனக்கு ஜென்ரல் ஃபார்மேட் இல்லாமல் நம்ம ஃபார்மேட் இருந்தால் நல்லாயிருக்கும், வித்தவுட் டெசிமல் போர்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதே ஃபார்முலாவை காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பிகாஸ் எனக்கு ஒரே ஆன்சர் தான் போட போகிறேன். எனக்கு தேவையான விஷயம் என்னென்னா இது சம் இஃப் கிடையாது, இது ஆவரேஜ் இஃப். ஸோ ஆவரேஜ் இஃப் ஃபார்முலா வந்துடும். இப்போ நீங்கள் இது ரெண்டுத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னாலும் எனக்கு 3 சின்டெக்ஸ் எடுத்திருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து இங்கே 3 சின்டெக்ஸ் இருக்குது, ரேஞ்சு, க்ரைட்டீரியா, சம் ரேஞ்சு. அப்போ தான் எனக்கு ஆன்சர் வரும். கவுண்ட் இஃப்ல எனக்கு 2 க்ரைட்டீரியா தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சு, இன்னொன்று க்ரைட்டீரியா, வேறு எதுவும் கிடையாது. அதனால் நான் யூஸ் பண்ணும்போது இதே ஃபார்முலா மறுபடியும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மாற்றிக்கலாம். இதை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் நான் பண்ண வேண்டிய விஷயம் ஃபஸ்ட்டு என்னென்னா எனக்கு சேல்ஸ் வேணாம். ஏன்னா இதில் வந்து இந்த பாயிண்ட்டை கொண்டு வரப்போது கிடையாது. அதே மாதிரி இங்கே வரும்போது இந்த கவுண்ட்டுக்கு போயிடலாம், சமீப போயிடலாம், கவுண்ட் இஃப் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆன்சர் வர ஆரம்பிச்சிடும். இது ருபீஸ் சிம்பிளில் வருது, எனக்கு ருபீஸ் சிம்பிளில் வேணாம், இதை நம்பராக எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் டெசிமல்ஸ் எடுத்து விட்டுட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நம்பர் ஆஃப் இன்வாய்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு சம் இஃப், கவுண்ட் இஃப், அப்புறம் ஆவரேஜ் இஃப்ஸை போடுவோம். இப்போ நான் அதை போடும்போது பார்த்தீங்கன்னா இதை நான் செக்கும் பண்ணணும், இல்லை கிராஸ் வெரிஃபையும் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா இதுக்கு முதல்ல தேவை எனக்கு ஒரு ஸ்லைசர், ரெண்டாவது தேவை சப் டோட்டல் அப்படிங்கிற ஃபார்முலா. நம்ம சப் டோட்டல் ஃபார்முலாவை ஆல்ரெடி ஒரு தரம் பார்த்துருப்போம் நம்மளோட மேத் அண்ட் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனில். இங்கே தான் சப் டோட்டலோட ஃபங்க்ஷன் நிஜமாவே ரியாலிட்டியில் ஒர்க் அவுட் ஆகும். நம்ம அக்கௌண்டண்ட்டாக இருந்தால் பேங்க் ரெக்கன்சிலேஷன் பண்ணும்பொழுது சப் டோட்டல் ஃபங்க்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப் டோட்டல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது டேபிளில் எப்பவுமே வர ஆரம்பிக்கும். சப் டோட்டல் ஃபங்க்ஷன் இப்போ டேபிளை விட்டு வெளியே போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்லைசர் ஆட் பண்ணிக்கிறேன். நேராக வரேன், வந்துட்டு என்னுடைய டேபிள் டிசைனில் வந்துட்டு இன்சர்ட் ஸ்லைசர் போட்டுக்கிறேன். போட்டுட்டு எனக்கு என்னென்னா ரீஜன் வேணும் அப்படின்னு சொல்லி ஓகே கொடுத்துட்றேன். ரீஜன் சின்னதாக தான் வருது, நல்லா ஹைட்டை குறைச்சிட்டு வித்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இந்த கலர் பண்ணோன்னா கலர் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்துட்டு இது கலரும் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் வேணும்னா மேலே கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம இதை பார்க்கறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சப் டோட்டல் ஃபங்க்ஷன் பண்ண போகிறேன். சப் டோட்டல் ஃபங்க்ஷன் பண்ணும்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 ஃபார்முலா வரும். இதை முன்னாடியே ஒரு பார்த்துருப்போம். இப்போ எனக்கு தேவை என்னென்னா சம்மு, கவுண்ட்டு, ஆவரேஜ் மட்டும்தான் வேணும். நான் சம் பண்ணணுன்னா 9 கொடுப்பேன், கவுண்ட் வேணும்னா 2 கொடுப்பேன், ஆவரேஜ் வேணும்னா 1 கொடுப்பேன். ஸோ நம்மளோட நம்பர்ஸை நான் இங்கே டிஃபைன் பண்ணேன்னா வேலை ஈஸியாக இருக்கும். நான் அதை டிஃபைனும் பண்ணிட்டேன். சம்மு, கவுண்ட்டு, ஆவரேஜ் டிஃபைன் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு என்ன இதில் என்ன எழுதியிருக்கேன்னு பின்னாடி தெரியாமல் இருக்கக்கூடாது. அதனால் 9, 2, 1. அங்கே நீங்கள் எங்கெல்லாம் ருபீஸ் சிம்பிள் வருதோ அதெல்லாம் ஜென்ரிக்காக மாற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா போட போகிறோம். ஸோ நேராக வர ஈக்குவல் டு சப் டோட்டல் ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். போட்டு இந்த மேலே இருக்க 9 செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம நேம் மேனேஜர் ஆல்ரெடி கீழே போட்டிருக்கேன். நல்லா கமா கொடுத்துட்டு சேல்ஸ் போட்டிங்கன்னா நேம் மேனேஜர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். க்ளோஸ் பேக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்துருவோம். இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 செல்லுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ருபீஸ் சிம்பிள் வரணும். அல்லது 2 செலக்ட் பண்ணிவிட்டு ருபீஸ் போட்டுக்கோங்க. இங்கே எனக்கு அப்படியே விட்டுடலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் என்னோட கர்சரை மதுரையில் வச்சு கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வர ஆன்சரும் இங்கே வர ஆன்சரும் மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். நேராக வந்து மதுரை அப்படின்னு பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலே போட்ட அதே இன்ஃபர்மேஷன் எனக்கு இங்கே வர ஆரம்பிக்கும். ஆனால் எனக்கு இதில் ஒரு சின்ன கேட்ச் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மதுரை மட்டும்தான் இருக்குது. இங்கே எனக்கு வந்து இந்த டேட்டா நான் எந்த ரீஜன் வேணால் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் இருந்தால் இதை நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும்.
அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் தான் நாம் இப்போ பண்ண போகிறோம். இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டுக்கு தான் நம்ம முதல்ல பண்ண அந்த லாஜிக்கில் நான் சம் இஃப் கவுண்ட் இஃப் ஆவரேஜ் இஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிக் சார்ட்னு 2 டைனமிக் ஸ்பில்ட் அரே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு முன்னாடி சொன்னேன். அந்த பாயிண்ட் பண்ண போகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கூட பண்ணலாம், பட் நான் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நான் யூனிக் ஃபங்க்ஷன் பண்ணும்போது ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் பண்ணுறது ஒரு தேவையில்லாத விஷயமா இருக்கும். அதனால் அதை நான் பண்ண போகிறது கிடையாது. இதுக்கு நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ரீஜனோட க்ரைட்டீரியா கொண்டு வந்து இங்கே வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். So now I've just copied the regional C here. Now I want to create a unique data set here. So I'm going to just come down here. I'll say equals unique. And then I will call for our name manager called region and close the bracket and give an enter. That's going to give you a drop down list. And that drop down list is going to be a unique list here on the regional front. This is our unique function. If you want them to be in an alphabetical order, then I will add a sort in front of it. மன்னிக்கணும், நான் ஒருத்தர்கிட்ட இங்கிலீஷில் பேசினேன்னு நினைக்கிறேன். அப்படியே அதை இங்கிலீஷில் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன், மன்னிக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ரீஜன் சி கொண்டு வந்தேன். ரீஜன் சிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளோட டேட்டா செட்டில் வந்து யூனிக் அப்படிங்கிற ஃபார்முலா போட்டு கொண்டு வந்திருக்கேன். முதல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆர்டர் என்ன இந்த ரீஜன் டேபிளில் வந்துச்சோ அந்த ஆர்டர் தான் அங்கே வந்தது. அதுக்கப்புறம் அது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் A to Z மாற்றணும்னு நினச்சிருந்தாலும் இப்படி கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதே பார்த்தீங்கன்னா இதில் இந்த யூனிக் லிஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. ஆனால் இந்த யூனிக் லிஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு இங்கே ட்ராப் டவுன் ஒன்று வரணும். அந்த ட்ராப் டவுன் இல்லாமல் இது பாயிண்ட் பண்ண முடியாது. இந்த ட்ராப் டவுன் பேர் டேட்டா வேலிடேஷன் சொல்லுவாங்க. இந்த டேட்டா வேலிடேஷனை பாப்அப் கொண்டு வரதுக்கு நம்ம கீபோர்ட் ஷார்ட்கட் Alt DL யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நான் மெனுவாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே எனக்கு என்னோட டேட்டா வேலிடேஷன் வேணுமோ அங்கே கர்சர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம டேட்டாவில் வந்துட்டு டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கிற ஃபீல்டில் வந்து டேட்டா வேலிடேஷன் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பாப்அப் பாக்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த பாப்அப் பாக்ஸில் வந்துட்டு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு சோர்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டேட்டா செட்டை வர ஆரம்பிச்சு இப்போ ஒரு ட்ராப் டவுன் அப்படிங்க ஆரம்பிக்கும் நான் சொன்ன ஆர்டரில். இப்போ நீங்கள் மாற்ற உங்களோட ஆன்சர் இங்கே மாற ஆரம்பிக்கும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா தயவு செஞ்சு நீங்கள் இங்கே ஒன்று மாற்றிட்டு இங்கே வேறு ஏதாவது ஒன்று வச்சுட்டு இங்கே ஆன்சர் சரியாக வரலன்னு சொல்லாதீங்க. ஏன்னா இங்கே திருச்சி இருந்ததுன்னா இங்கேயும் திருச்சி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது ஆன்சர் கரெக்டாக வரும். இன்கேஸ் நான் இங்கே வந்து கோயம்புத்தூர் வச்சுருக்கேன் அப்படிங்கன்னா இங்கேயும் கோயம்புத்தூர் தான் செலக்ட் பண்ணிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் மேட்ச் ஆகும். ஏன்னா நம்ம ஃபில்ட்ரேஷன் வந்து என்ன பர்டிகுலர் ரீஜனை ஃபில்டர் பண்ணுறோமோ அதே தான் இங்கிட்டையும் பண்ணணும். அப்போ தான் நமக்கு இந்த ஆன்சர் கரெக்டாக வரும். இல்லைன்னா வராது. இது பழைய மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா அதை அப்படியே கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் சொல்லி கொடுத்துருக்கேன் முன்னாடி உங்களுக்கு பேசிக்கலாக. இப்போ நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை கொஞ்சம் வித்தியாசமாக யூஸ் பண்ண போகிறோம். இந்த கண்டிஷன் ஃபார்மேட்டிங்கை நான் 3 தரம் போடுவேன். ஏன்னா இது வந்து ஒரே டைமில் நம்ம சம்டைம் இந்த நம்ம ஃபார்மேட் பண்ணிட்டு சரியாக வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். எனக்கு என்ன வேணும்னா இந்த ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னா நான் ஒரு தரமும் ரீட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணோன்னே ரெண்டும் சரியாக வருதா ஒரு வாட்டி படிக்க வேண்டியதாக இருக்குது நம்பரை. இதை பார்த்த உடனே புரிஞ்சுக்கணும்னா நம்ம விஷுவல் கியூ யூஸ் பண்ணலாம். அந்த விஷுவல் கியூவை நான் அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்காக யூஸ் பண்ண போகிறேன். இதுவரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த 2 செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹோம் டேப்ல வந்துருங்க. வந்துட்டு நியூ ரூல் எடுத்துக்கோங்க. நம்ம இருக்கிற எந்த ரூலும் எடுக்க போகிறது கிடையாது. இது நியூ ரூல் லாஸ்ட் ரூல் எடுத்துக்கோங்க. நம்ம ஃபார்முலா போட போகிறதுனால இது ஈக்குவல் டுவில் ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு இது ஈக்குவல் டு இதுவான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலரும் ஒரு ஃபாண்ட் கலரும் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ப்ளூ டார்க் கலர் எடுத்துட்டு போல்டு ஒயிட் ஃபாண்ட்டாக மாற்றிக்கிறேன். இப்போ நான் ஒரே ஒரு செல்லுக்கு மட்டும் பண்ணுறேன். இப்போ நான் ஃபில்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 2 மேட்ச் ஆச்சுன்னா கலராக ஆரம்பிச்சிடும். அப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டை ரீட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இருக்காது. இதே லாஜிக்கை நான் அடுத்த 2 செட்லையும் பண்ண போகிறேன். நேராக வரேன், மறுபடியும் இந்த 2 செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வரேன், நியூ ரூல்ஸ்க்கு வந்துடுறேன். கடைசி செல்லுக்கு வந்துட்டு ஈக்குவல் டு போட்டு இந்த செல்லு ஈக்குவல் டு இதுன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண அப்புறம் ஃபார்மேட் பெயிண்டரில் வந்து ஃபில்லில் வேறு ஏதாவது ஒரு கலரை கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி போல்டு பண்ணி ஃபாண்ட்டையும் மாற்றிக்கிறேன். இதை நான் அடுத்து செக் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்ததையும் கொடுத்துட்றேன். 2 செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், நியூ ரூல்ஸு, யூஸ் அ ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் செல் டு ஃபார்மேட். அதுக்கப்புறம் ஈக்குவல் டு கொடுத்துட்டு இது 2த்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். 2 ஈக்குவல் டு தரணும். முதல் ஈக்குவல் டு ஃபார்முலா போடுறதுக்கு, 2வது ஈக்குவல் டு வந்து இது 2 மேட்ச் பண்ணுறதுக்கு. அதனால் தயவு செஞ்சு ஒரு ஈக்குவல் டு போட்டு வரலன்னு சொல்லி சண்டை போடாதீங்க. இப்போ நான் வந்து கோயம்புத்தூர் ஃபில்டர் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக 3 ஆன்சரும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லும்.
இன்கேஸ் நான் இதை வேறு எதாவது மாற்றினேன்னா அந்த கலர் ஆகாதுன்னா அப்போ நம்ம எதை சொதப்பிருக்கோன்னு அர்த்தம். அப்புறம் ஒன்று இது ரெண்டும் மேட்ச் ஆகலை, சென்னை போட்டிங்கன்னா திருப்பி கலர் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கலரிங் வரதுனால நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது, அப்படியே உங்களுக்கு ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இன்டராக்டிவ் டேஷ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இஃப் கண்டிஷனில் சிங்கிள் இஃப் கண்டிஷன் சொல்லியிருக்கேன். சிங்கிள் செல் ரிப்போர்ட்டிங்க்கு நாம் யூஸ் பண்ணுற ஒரு டேட்டா செட் தான் இது. ஸோ இதில் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம், இதுக்கு என்னென்னலாம் ஃபீல்டெல்லாம் வேணும் அப்படிங்கிறத எடுத்து உட்காந்து ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ இதில் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேபிளில் போட்டேன், அதுக்கப்புறம் நேம் மேனேஜர் போட்டேன், அப்புறம் நம்ம என்ன கண்டிஷன் கொண்டு வர போகிறோமோ அதை மேலே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன். ஏன்னா நீங்கள் தயவு செஞ்சு நம்மளோட லாஜிக்கல் டெஸ்ட் யூஸ் பண்ணும்போதோ இல்லை ரெஃபரன்ஷியல் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போதோ உங்கள் டேட்டாவை கீழே எங்கேயோ மேலே எங்கேயோ தான் ஃபில் பண்ணணும்னா டைப் பண்ணாதீங்க. டைப் பண்ணால் நீங்கள் சொதப்புவீங்க. அதனால் சொதப்பாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதை காப்பி பண்ணி அங்கே மேலே பேஸ்ட் பண்ணுறது பெட்டர். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அங்கே என்ன இருக்கோ அதை பேஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம இங்கே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபார்முலா போட ஆரம்பித்தேன். நான் சமிட் போட்டோன்னே அப்படியே அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். எல்லாம் தெரியும், ஏன்னா ஃபார்முலா எதுவும் டைப் பண்ணலை. அப்புறம் நம்ம என்ன ஃபார்முலா வேணுமோ அந்தந்த ஃபீல்டுக்கு அந்த ஃபார்முலா போட்டேன். என்ன எக்ஸ்ட்ரா ஃபீல்டு இருந்தோ கவுண்டிஃபில் வரும்போது அதை எடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ட்ராப் டவுன் கிரியேட் பண்ணுறதுக்கு யூனிக் லிஸ்ட்டு கிரியேட் பண்ணேன். அப்புறம் டேட்டா வேலிடேஷன் ஒரு ட்ராப் டவுனை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா எடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக டேட்டா செட்டிங் வர ஆரம்பிச்சிடும். இந்த டேட்டா செட் கலர் காட்டலை அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த டேட்டாவில் வர ட்ராப் டவுனும் இங்கே இருக்கிற இந்த ஸ்லைஸரோட கலரும் ஒன்றா இருந்ததுன்னா கரெக்டான ஆன்சர் வந்துச்சுன்னா இது ரெண்டும் கலர் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து ஒர்க் பண்ண முடியும். இது நம்மளோட இஃப் கண்டிஷனல் லிஸ்ட்டு. நாளைக்கு வரும்பொழுது நம்ம பைவட் டேபிளை வட்ட பார்க்கறதுக்கான முயற்சி பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு நம்ம பண்ண போகிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் நாளைக்கு எவ்வளோ முடிக்க முடியும்னு எனக்கு தெரியல, மேக்ஸிமம் முடிக்க முயற்சி பண்ணுறேன். ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 55 + ஒரு 2 பவர் குவரி பவர் பிவட்டை பற்றி சொல்லணும், இன்ட்ரடக்ஷனாக டீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஆசை. நாளைக்கு நம்ம 1 hour கிளாஸ் தான் எடுத்துக்க போகிறோம். அதனால் இதோட லென்த்து எவ்வளோ போக போகுது அப்படிங்கிற ஐடியா எனக்கு இல்லை. ஸோ எடுத்துகிட்டு நம்ம பேசியாக போச்சு இல்லை நம்ம குயிக்காக பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா எடுத்துக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் டேட்டாவாக கொண்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாவே நிறையா இருக்க போகுது. ஸோ இந்த ஷீட் தான் நான் கொண்டு வர போகிறேன். இந்த ஷீட்டில் நான் ஒரு பார்ட்டாக இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக வச்சுருக்கேன். இதை நீங்கள் கிளாஸ் ஒர்க்காக எடுத்து பண்ணாலும் எனக்கு ஓகே தான். சரி, இதுதான் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காகவும் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் நார்மல் பைவட் டேபிளுக்கும் ப்ராக்டிஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நாளைக்கு சொல்லித்தர போகிற டேட்டாஸ்க்கும் நீங்கள் ப்ராக்டிஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்சர் ஷீட்டு, அப்புறம் கொஸ்டின் ஷீட்டு, ஆன்சர் ஷீட்டு எல்லாமே இருக்கும். எல்லாமே வச்சுருக்கேன். இது என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் மேலே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் ஒன்று கொடுத்துட்டு இந்த டேட்டாலேருந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். இது எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இதோட நம்மளோட செஷனை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு நம்ம வரும்பொழுது இதோட கண்டினியூஷனும் நம்ம பார்ப்போம். இது எப்படி வேலை செய்ய போகுது அப்படிங்கிற அந்த கண்டினியூஷன் நம்ம இங்கே பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடியுது மக்களே. நம்ம எக்ஸல் சூப்பர் யூசர் சீரீஸில் இருக்கோம். எல்லாருமே பைவட் டேபிளை கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க நம்மளோட சேனலில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபீச்சர்ஸும் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க நம்ம சேனலில். நான் பார்த்தேன் உங்களோட எல்லாரோட ஒர்க் அவுட்ஸும் பார்க்க ஆரம்பித்தேன். நல்லா அந்த பாயிண்ட் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. இது கான்ஸ்டண்ட்டாக உட்காந்துக்குவாங்க. இனிமேல் வரப்போகிற எல்லா டாப்பிக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. அடுத்த டாப்பிக்லாம் சும்மா சூப்பராக இருக்கும். அதனால் டைம் எடுத்துக்கோங்க. எக்ஸ் லுக்கப்பை ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லலாம், அப்படி ஒரு ஃபுல் 1 hour கிளாஸ் இருக்கலான்னு இருக்கேன். வி லுக்கப் ஹெச் லுக்கப்புக்கு ஒரு நாளும், இண்டெக்ஸ் அண்ட் மேட்சுக்கு ஒரு நாள் தனித்தனியாக எடுக்கலான்னு இருக்கேன். அதனால் ஒரு டாப்பிக்கும் தனித்தனியாக வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் அதை பற்றியான ஒரு ப்ரொமோவோட நம்ம உட்கார ஆரம்பிப்போம். எப்படி பண்ணலாம் பார்ப்போம். இந்த வார கடைசியில் உங்களோட லாஸ்ட் 10 days ஃபைல்ஸ் எல்லாம் என்னென்ன போட்டேனோ அது எல்லாத்தையும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 5 day ஃபைலில் ஒரு மெயிலாகவும் அடுத்த 5 day ஃபைலில் ஒரு மெயிலாகவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, நன்றி மக்களே. நாளைக்கு மறுபடியும் மீட் பண்ணுவோம். நம்ம வீக்கெண்டாக இருந்தாலும் ஜென்ரல் லீவ் விட்டுருவோம். நான் லீவ் விடல இந்த வாட்டி, ஏன்னா நம்ம நேற்று கிளாஸ் இருக்காதனால நாளைக்கு நேற்று கிளாஸ் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இன்றைக்கி கிளாஸை நாளைக்கு நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். அங்கே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.